வெல்கம் டு ஐஜி மேத்வர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ண மேக்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் மாடல் கொஷின் பேப்பரில் இருக்க 31st சம் தான் இப்போ பார்க்க போகிறோம். த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n, 2n, 3n terms of an APR S1, S2 and S3 respectively. Then prove that S3 is equals to 3 into S2 minus S1. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு S1, S2, S3லாம் என்னென்னு எழுத போகிறோம். ஸோ S1 is equals to n/2 into 2a plus n minus 1 into d. இதுதான் நம்ம S1. இதே மாதிரி S2 is equals to 2n/2 to 2a plus இந்த n வர இடத்துலலாம் தான் நம்ம இந்த ஈக்குவேஷனில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே 2n கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2n minus 1 into d. சிமிலர் இதே மாதிரி S3க்கு வந்து 3n/2 2a plus 3n minus 1 into d. இதுதான் நம்ம S1, S2, S3. ஸோ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, S3 is equals to 3 into S2 minus S1. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சால்வ் பண்ண போகிறோம்னா, S2 minus S1ன்றதை சால்வ் பண்ண போகிறோம். நமக்கு கொடுத்த S2 என்னது, 2n/2 into 2a plus 2n minus 1 into d. இதை நம்ம எதால் மைனஸ் பண்ண போகிறோம், S1 கூட மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ S1 கூட மைனஸ் பண்ணால் S1 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, n/2 into 2a plus n minus 1 into d. ஸோ இதை தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இதில் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, n/2ன்றது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஆனால் இதில் என்ன இருக்குன்னா, இதில் 2n/2ன்னு இருக்குது. ஸோ நம்ம இந்த 2வை இந்த ஈக்குவேஷனில் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, n/2 4a, அதாவது 2 into 2a வந்து 4a ஆகிடும். ப்ளஸ் இந்த 2 அப்படியே மட்டும் உள்ளே எடுத்துக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில். ஸோ 2 into 2n minus 1 into d minus n/2 2a plus n minus 1 into d. ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த 2வை மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு n/2ன்றது இந்த இதுலேயும் S2லையும் S1லையும் காமனாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், n/2ன்றதை காமனாக வெளியே எடுத்துட்டா மீதி டேர்ம்ஸை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மீதி டேர்ம்ஸை சப்ராக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2வை ஃபர்தராக உள்ள மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணி எடுக்கும்போது நமக்கு என்ன வரும், 2 into 2n என்ன வரும், 4n minus 2 into d minus இப்போ n/2ன்றதை காமனாக நம்ம வெளியே எடுத்துகிறோம். ஸோ அப்போ மீதி இருக்கிறது என்ன, 2a plus n minus 1 into d. ஸோ இப்போ நம்ம இதை ஃபர்தராக சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும், n/2 காமனாக வெளியே எடுத்தது அது அப்படியே தான் இருக்கும். 4a 2a போயிடுச்சுன்னா 2aன்றது மட்டும்தான் நமக்கு ஃபர்தராக இதில் இருக்கும். அதுக்கப்புறம் 4n இருக்குது. 4nல n போச்சுன்னா 3n. ஸோ 3n minus 1 into d. இது மட்டும்தான் நமக்கு இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன முடிச்சிட்டோம், S2 minus S1ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். n/2 into 2a plus 3n minus 1 into d. ஆனால் நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, S3 equals to 3 into S2 minus S1. இப்போ நம்ம S2 minus S1 மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதை ஃபர்தராக into 3 பண்ண போகிறோம். ஸோ into 3 பண்ணும் போது என்ன ஆகும்னா, நமக்கு இது கூட into 3 பண்ணும்போது என்ன ஆகும், இது வந்து 3n/2 to 2a plus 3n minus 1 into d. இப்படி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ நீங்கள் இதை கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, இதுவும் நம்மளோட S3யும் சேமாக இருக்கும். 3n/2 2a plus 3n minus 1 into d. ஸோ அப்போ நம்ம இந்த ஃபுல் ஈக்குவேஷனையும் S3ன்னு போட்டுக்கலாமா? அப்போ என்ன ஆகும், 3 into S2 minus S1 is equals to S3. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரூவ் பண்ணிட்டோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, S3 equals to 3 into S2 minus S1. ஸோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. என்னன்ட்டு S3 is equals to 3 into S2 minus S1. ஸோ இதே மாதிரி மற்ற சம்ஸ்லாம் நம்ம சேனலில் சால்வ் பண்ணி போட போகிறோம். அது உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபை ஆக YG மேத்வர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.